திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா நம்முடன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். மக்களவையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இருந்தும் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு பாஜக முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன என்று சொல்வதை விட அவர்களுடைய நோக்கம் எல்லாவற்றையுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே உணவு என்று ஒரே கல்வி முறை என்று கொண்டு செல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல்வேறு முகங்களை கொண்டது, பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள். எனவே எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல there is a vast difference between unity and uniformity. ஒரே மாதிரி இருப்பது வேறு, ஒற்றுமையாக இருப்பது வேறு. அது மாதிரி இந்த ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை சாத்தியமில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல் மாநிலங்களுக்கும் ஒரு கட்டத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பது நான் முக்கியமாக 2 காரணங்களை சொல்கிறேன். அரசியல் சட்டத்தில் 356வது பிரிவு என்பது இருக்கிற வரை என்னதான் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இப்போது அதை நடைமுறைப்படுத்த இருந்தாலும் அப்படி ஒரு பிரிவு இருக்கிற வரை மாநில அரசுகளுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு உத்தரவாதம் கிடையாது. அதை நீக்குவதற்கு முதலில் ஒன்றிய அரசு உத்தரவாதம் தருமா? 2வதாக, ஒருவேளை மாநில அரசுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றாக தேர்தல் நடத்தி மக்களவைக்கு ஒன்றாக நடத்தியதற்கு பின்னால் பெரும்பான்மை இல்லாமல் மக்களவை கலைந்து போனால் மீண்டும் எல்லா சட்டசபைகளுக்கும் சேர்த்து நடத்துவார்களா? இந்த கேள்வி ஏதோ கற்பனையிலே கேட்கப்படுவதல்ல. 1977, 89, 96, 98 இந்த காலங்களில் எல்லா மக்களவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஒரு வருடம் 1.5 வருடம் என்றுதான் இருந்திருக்கின்றன. ஆக இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. மக்களவை பெரும்பான்மை இல்லாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் கலைந்து போக நேரிடுமையானால் எல்லா மாநில அரசுகளுடைய தேர்தலையும் கலைத்து விட்டு நடத்துவார்களா? இந்த 2க்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் வருகிற போது இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம். தலைவர் சொல்லியிருப்பது சரிதான். இந்திய நாட்டை பொறுத்தவரை கூட்டாட்சி தத்துவம் நடைமுறையில் உள்ள இந்த நாட்டில் எல்லாம் ஒன்று என்று சொல்வது சாத்தியமில்லை. எப்படி மொழிக்கு பொருந்தாதோ, எப்படி கல்விக்கு பொருந்தாதோ, அதே போல தேர்தலுக்கும் பொருந்தாது. அதற்கு பல சட்ட ரீதியான சிக்கல்களும் இருக்கின்றன, நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திருச்சி சிவா. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை சாத்தியமில்லாதது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதற்கான நடைமுறைகளுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறைக்கும் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கருத்துக்களை இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வெளியிட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை என்பது சாத்தியமில்லாதது என்று தன்னுடைய எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். இது ஏற்கனவே கூட்டாட்சி தத்துவத்திற்கு விரோதமானது, மாநில கட்சிகளை பின்னுக்கு தள்ளக்கூடிய போக்கு, தேசிய கட்சிகளுக்கு சாதகமான ஒரு நடைமுறை என்று அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாகவே திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை தெரிவித்திருந்தது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்தில் என்ன நிலைப்பாட்டை தெரிவிச்சிருக்காரு? இதனுடைய கருத்தில் இருக்கக்கூடிய பின்னணி என்ன? தேவப்பிரியன், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருந்தது. நாடு முழுவதும் பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் வரக்கூடிய நிலையில ஏற்கனவே இந்த நடைமுறையை திமுக தொடர்ந்து எதிர்த்து வருகிறது. அந்த அடிப்படையில நேற்றைய மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எதிர்ப்பை எக்ஸ் வலைப்பக்கத்துல தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவின் பல்வேறுபட்ட தேர்தல் முறையின் சிக்கல்களை புறக்கணித்து கூட்டாட்சி தன்மையை குறைத்து மதிப்பதற்கு உட்படுத்தும் ஒரு நடைமுறை. அதே போல பல்வேறு மாநில பிரச்சனைகள் மற்றும் நிர்வாக முன்னுரிமைகள் ஆகியவற்றில் உள்ள பல்வேறு வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு இது நடைமுறை சாத்தியமற்றது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஆட்சியின் இயல்பான போக்கை சீர்குலைத்து அனைத்து அலுவலக விதிமுறைகளின் உண்மையற்ற ஒரு சீரமைப்பை தேவைப்படக்கூடிய வகையில இது அமையும் எனவும், பாஜகவின் ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த நடவடிக்கைகள், ஆனால் அதை ஒருபோதும் செயல்படுத்த முடியாது என்றும் முதலமைச்சர் மிக முக்கியமான ஒரு தன்னுடைய கருத்தை எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் ஜனநாயகத்தை ஒரு கட்சியின் பேராசைக்கு ஏற்ப வளைக்க முடியாது எனவும்,
இந்த திசை திருப்பல் தந்திரங்களில் சக்தியை வீணாக்காமல் வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வளங்களை சமமாக விநியோகிப்பதில் போன்ற அழுத்தமான பிரச்சனைகளை மத்திய அரசு தீர்க்க வேண்டும் எனவும் மிக முக்கியமான ஒரு கருத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்திருக்கிறார். முழுக்க முழுக்க இது மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஈகோவை திருப்திப்படுத்தவே இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் என்பது அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும், குறிப்பாக அதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இதை தவிர்த்து நாட்டில் இருக்கக்கூடிய வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு மற்றும் மாநிலங்களுக்கு வழங்கப்படக்கூடிய வளங்களை சமமாக பிரித்து கொடுப்பது போன்ற அழுத்தமான பிரச்சனைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்த வேண்டும் எனவும், ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் சாத்தியமற்றது எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கார். மிக அழுத்தமாக அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. எங்களுடைய கருத்து. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஜி கே வாசன். அடுத்ததாக அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் நம்முடைய நினைக்கிறார். பேசலாம் சார். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய பார்வை என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகிறது. ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து குழுவெல்லாம் அமைக்கப்பட்டு அது மேதகு குடியரசுத் தலைவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. ஆனால் அதன் பின்னால் இப்போது ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது எந்த வகையில் இதை நடைமுறைப்படுத்துவது என்பது இன்னும் பல்வேறு ஐயங்கள். ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து அண்மை காலத்தில் தான் முடிந்திருக்கிறது. மேலும் ஜம்மு காஷ்மீர் தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது 2 தினங்களுக்கு முன்பாக. இப்படி ஒரு மாநிலங்கள் பல்வேறு தேர்தல்கள் நடைபெற்றுக் கொண்டும் அண்மையில் முடிந்திருக்கிற நாடாளுமன்ற தேர்தலை முடிந்திருக்கிற நிலையிலும் எப்படி ஒட்டுமொத்தமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கட்டமைக்க போகிறார்கள், நடத்த போகிறார்கள் என்பது தெளிவான ஒரு புரிதல் இல்லை. ஆகவே இது அடிப்படையான ஒரு தரவுகளாகத்தான், அடிப்படையான ஏற்பாடுகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். இது முழுமையாக இன்னும் போக போக எந்த அளவில் அவர்கள் செயல்படுத்த போகிறார்கள் அல்லது எந்த அளவில் இது வேகம் பெறுகிறது என்பது குறித்து முழுமையான கருத்தை பின்னர் நாங்கள் தெரிவிக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு வைகை செல்வன். அடுத்ததாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திரு திருச்சி சிவா நம்முடன் நினைக்கிறார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். மக்களவையில் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை, சாத்தியம் இல்லாதது அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. ஆனா இருந்தும் இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை கொண்டு வருவதற்கு பாஜக முனைப்பு காட்டுறதுக்கான காரணம் என்ன? அது காரணம் என்ன என்று சொல்வதை விட அவர்களுடைய நோக்கம் எல்லாவற்றையுமே ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே மொழி, ஒரே உணவு என்று, ஒரே கல்வி முறை என்று கொண்டு செல்வது நடைமுறைக்கு ஒவ்வாது. இந்தியா என்கின்ற இந்த நாடு பல்வேறு முகங்களை கொண்டது. பல இனங்கள், பல மொழிகள், பல கலாச்சாரங்கள், பண்பாடுகள். எனவே எல்லாம் ஒன்று என்று சொல்வதற்கு சாத்தியமே இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல there is a vast difference between unity and uniformity. ஒரே மாதிரி இருப்பது வேறு, ஒற்றுமையாக இருப்பது வேறு. அது மாதிரி இந்த ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்வது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியாவை பொறுத்தவரை சாத்தியமில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தேர்தல் மாநிலங்களுக்கும் ஒரு கட்டத்திலே தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது என்பது நான் முக்கியமாக 2 காரணங்களை சொல்கிறேன். அரசியல் சட்டத்தில் 356வது பிரிவு என்பது இருக்கிற வரை என்னதான் பல்வேறு நடைமுறை சிக்கல்கள் இப்போது அதை நடைமுறைப்படுத்த இருந்தாலும் அப்படி ஒரு பிரிவு இருக்கிற வரை மாநில அரசுகளுடைய தொடர்ச்சியான செயல்பாட்டிற்கு உத்தரவாதம் கிடையாது. அதை நீக்குவதற்கு முதலில் ஒன்றிய அரசு உத்தரவாதம் தருமா? 2வதாக, ஒருவேளை மாநில அரசுகளுக்கு எல்லாத்துக்கும் ஒன்றாக தேர்தல் நடத்தி மக்களவைக்கு ஒன்றாக நடத்தியதற்கு பின்னால் பெரும்பான்மை இல்லாமல் மக்களவை கலைந்து போனால் மீண்டும் எல்லா சட்டசபைகளுக்கும் சேர்த்து நடத்துவார்கள். இந்த கேள்வி ஏதோ கற்பனையிலே கேட்கப்படுவதல்ல. 1977, 89, 96, 98 இந்த காலங்களில் எல்லா மக்களவையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவை ஒரு வருடம் 1.5 வருடம் என்றுதான் இருந்திருக்கின்றன. ஆக இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. மக்களவை பெரும்பான்மை இல்லாமல்
அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் கலைந்து போக நேரிடுமே ஆனால் எல்லா மாநில அரசுகளுடைய தேர்தலையும் கலைத்து விட்டு நடத்துவார்களா? இந்த ரெண்டுக்கும் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் விவாதத்தில் வருகிற போது இதை பற்றி நாங்கள் நிச்சயமாக இருக்கிறோம். தலைவர் சொல்லியிருப்பது சரிதான். இந்திய நாட்டை பொறுத்தவரை கூட்டாட்சி தத்துவம் நடைமுறையில் உள்ள இந்த நாட்டில் எல்லாம் ஒன்று என்று சொல்வது சாத்தியமில்லை. எப்படி மொழிக்கு பொருந்தாதோ, எப்படி கல்விக்கு பொருந்தாதோ, அதே போல தேர்தலுக்கும் பொருந்தாது. அதற்கு பல சட்ட ரீதியான சிக்கல்களும் இருக்கின்றன, நடைமுறை சிக்கல்களும் இருக்கின்றன.